நாம் சோர்ந்து போகும்போது, நம் வாழ்வில் தளர்ந்து விழும்போது, வாழ்வில் நம்பிக்கை இழந்து நான் ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது, உடைந்து போய் தனிமையில் யாரும் துணையில்லாமல் நிற்கும் போது, பசியினால், ஏழ்மையினால், வறுமையினால், கடன் தொல்லையினால் பரிதவித்து நிற்கும் போது, சரியான முடிவு எடுக்க முடியாமல் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு குழப்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கும் போது, வாழ்க்கையே வெறுத்து என்னடா இது வாழ்க்கை என்று சில நேரங்களில் சாக கூட துணியும் போது, ஒரு அன்பு கரம் நம்மை அரவணைக்கிறது, ஒரு ஆறுதலின் கரம் நம்மை தேற்றுகிறது, ஒரு ஆறுதலின் இதயம் நம்மை நெருங்கி வருகிறது. அன்பு மகனே, மகளே, நீ அஞ்சாதே, திகையாதே, நீ எழுந்திடு, துணிவோடு இரு. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தொலைவில் இருக்கிறது. நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன், நான் உன்னை திடப்படுத்துகிறேன் என்று சொல்லி நம் சோர்வை, நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். இயேசுவே, நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் தெய்வமே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீ மருத்துவர் ஐயா. உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால் என்னை நிரப்பி உமது வல்லமையை தாரும். என்னை நன்மைகளால் நிரப்பும், என்னை பரிசுத்தமாக்கும், எனக்குள் நம்பிக்கையை கொடுத்து என் நோய் நொடிகளை எல்லாம் நீக்கும் என்று சொல்லி இந்த ஆராதனையிலே பக்தியோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிப்போமாக. இயேசுவே, நீ நல்லவர், என்னை நன்மைகளால் நிரப்பும். 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 இயேசுவே, நீர் வல்லவர், உம்
உந்தன் வல்லமை ஓங்கச் செய்யும். இயேசுவே நீர் வல்லவர், உந்தன் வல்லமை தோன்றச் செய்யும். இயேசுவே நீர் வல்லவர், உந்தன் வல்லமை ஓங்கச் செய்யும். இயேசுவே நீர் வல்லவர், உந்தன் வல்லமை தோன்றச் செய்யும். இயேசுவே நீர் வல்லவர், உந்தன் வல்லமை ஓங்கச் செய்யும். இயேசுவே நீர் வல்லவர், உந்தன் வல்லமை ஓங்கச் செய்யும். இயேசுவே நீர் பரிசுத்த, உந்தன் பரிசுத்தம் மிளிரச் செய்யும். இயேசுவே நீர் பரிசுத்த, உந்தன் பரிசுத்தம் மீளச் செய்யும். இயேசுவே நீர் பரிசுத்த, உந்தன் பரிசுத்தம் மிளிரச் செய்யும். இயேசுவே நீர் பரிசுத்தர், உந்தன் பரிசுத்தம் மீளச் செய்யும். இயேசுவே நீர் பரிசுத்த, உந்தன் பரிசுத்தம் மிளிரச் செய்யும். இயேசுவே நீர் பரிசுத்த, உந்தன் பரிசுத்தம் மிளிரச் செய்யும். இயேசுவே நீர் மருத்துவர், எந்தன் நோய்களை குணப்படுத்தும். இயேசுவே நீர் மருத்துவர், இந்த நோய்களை குணமாக்கும். இயேசுவே நீர் மருத்துவர், எந்தன் நோய்களை குணப்படுத்தும். இயேசுவே நீர் மருத்துவர், இந்த நோய்களை குணப்படுத்தும். இயேசுவே நீர் மருத்துவர், எந்தன் நோய்களை குணப்படுத்தும். இயேசுவே நீர் மருத்துவர், இந்த நோய்களை குணப்படுத்தும். என்னை வல்லமையால் நிரப்பும். வல்லமையால் நிரப்பும். என்னை நன்மைகளால் நிரப்பும். என்னை நன்மைகளால் நிரப்பும். உந்தன் பரிசுத்தம் மிளிரச் செய்யும். உந்தன் பரிசுத்தம் மீளச் செய்யும். எந்த நோய்களின் வேரகற்றும். இந்த நோய்களின் வேரகற்றும். எலியா இறைவாக்கினருடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆண்டவர் அவரை அழைத்தபோது மக்களினங்களுக்கெல்லாம் சென்று நீ நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். கடவுளுடைய திருவுளம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை ஒவ்வொரு நாட்டு அரசனும் அந்த அரச மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை படிப்பினையாக கொடுத்து எலியா இறைவாக்கினரை அனுப்புகிறார். அப்பொழுதுதான் எலியா இறைவாக்கினர் ஆகாபு அரசனிடத்திலும் அவருடைய மனைவி இசபேலிடத்திலும் சென்று உண்மையான யாவே கடவுளுடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் பற்றி சொல்லுகிறார்.
ஆனால் ஆகாபு மற்றும் இசபேல் அவரோடு இணைந்திருக்கிற மற்ற போலி இறைவாக்கினர்கள் எல்லாம் பாகால் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அந்த போலி தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வருவதை காணுகிறோம். இதனால் மிகுந்த கோபமுற்ற எலியா அவர்களுக்கு எதிராக சவால் விடுவதை பார்க்கிறோம். என்ன சவால்? நாம் விசுவசிக்கின்ற உண்மையான மெய்யான உயிருள்ள வாழ்வளிக்கக்கூடிய தெய்வத்தை விட்டுவிட்டு நீங்கள் போலி தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், இதனால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி அவர்களோடு வாதாடி, அன்பிற்குரியவர்களே, உண்மை தெய்வம் யாவே இறைவனே என்பதை நிரூபித்து பல போலி இறைவாக்கினர்களை அந்த இடத்திலேயே கொன்று குவித்து விடுகிறார். இதனால் கோபம் கொண்ட இசபேல் மற்றும் ஆகாபு அவரோடு இருந்த அனைவருமே, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்துக்குள் உன் உயிரை பறித்து விடுவேன் என்கிற ஒரு சவாலினை விட்டு எலியாவுக்கு எதிராக படை திரட்டி கொண்டு அவருடைய உயிரை காவு வாங்குவதற்காக போகிறார். எலியா அச்சமுற்று நடுக்கமுற்று தம் உயிரை காத்துக் கொள்வதற்காக தப்பி ஓடுகிறார். பல இடங்களுக்கு ஓடுகிறார். ஒரு நாள் முழுவதும் காய்ந்து போயிருக்கின்ற வறண்ட அந்த பாலை நிலத்திலே அவர் பயணிக்கின்றார். நாள் முழுவதும் சுட்டெரிக்கின்ற அந்த வெயிலில் அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது சோர்ந்து போகிறார், தளர்ந்து போகிறார், உடைந்து போகிறார். இனிமேல் நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும். அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு சூரை செடி இருக்கிறது. அந்த சூரை செடியினுடைய அடியில் அமர்ந்து கொண்டு அவர் தாம் சாக வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருந்த அந்த வேளையில்தான் அன்பிற்குரியவர்களை மிகுந்த களைப்புற்று அந்த இடத்திலேயே அவர் அப்படியே தூங்கி விடுகிறார். வானதூதர் அவ்விடத்திலே தோன்றி எலியாவினுடைய அருகிலே சென்று அவரை தட்டி எழுப்பி, எலியா எழுந்திடு, சாப்பிடு என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எழுந்து பார்த்ததும் தணலில் சுட்ட ஓர் அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் அந்த இடத்தில் இருக்கின்றன. அவற்றை நன்றாக உண்டுவிட்டு அந்த இடத்திலேயே படுத்து உறங்கி விடுகிறார் எலியா. மீண்டும் வானதூதர் தோன்றி 2ஆம் முறை அவரை தட்டி எழுப்பி, எழுந்திடு, சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இன்னும் பல மைல்கள் நீ பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே இந்த இடத்திலேயே படுத்து விடாதே. சாக வேண்டும் என்று வேண்டிய ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய கட்டளை, நீ இன்னும் வாழ வேண்டும், நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்பதுதான். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகி வலிமை அடைந்தார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்பொழுது பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு மலையை அடைந்தார். உடம்பிலே வலுவில்லை, வலுவிழந்து போய் தளர்ந்து போய் சாகக்கூடிய நிலையில் ஆண்டவருடைய ஜீவ உணவு அவருக்கு வாழ்வு கொடுத்தது. அவருடைய உடலில் உயிரோட்டம் பெற்றது. மீண்டும் அவர் பல மைல்கள் தூரம் நடந்து போகக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் அவருக்கு வந்ததென்றால், அன்பிற்குரியவர்களே, அதுதான் கடவுளுடைய திட்டம், அதுதான் கடவுளுடைய திருவுளம், அவருடைய வல்லமை. பாருங்கள், சுழல் காற்று வீசுகிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, தீ கிளம்புகிறது. இவை அனைத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு மெல்லிய குரல் வீசுகிறது. அந்த மெல்லிய குரலிலே ஆண்டவருடைய வார்த்தை. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு வழிகாட்டுகிறார், அவரை திடப்படுத்துகிறார். என் அஞ்சாதே, என் அன்பு மகனே மகளே, திகையாதே என்று சொல்லி இன்று நம்மையும் கூட தேற்றுகின்ற தெய்வமாய் அவர் இருக்கிறார். எனவே வழிகாட்டுகின்ற அந்த இறைவனிடத்தில்
நம்மை முழுவதுமாய் சரணாகதியாக்கியவர்களாய் வழிகாட்டும் என் தெய்வமே என்கிற பாடலை பாடி இந்த ஆராதனையின் வேளையில் ஆண்டவரை துதிப்போம், போற்றுவோம், ஆராதித்து மகிழ்வோம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி உயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயன் ஏது, உயர் மூடும் மனம் உந்த அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இரையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச இணைற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உலைதான், பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தான். நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே,
கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவர் நமக்கு அருள் புரிய, ஆசிர்வதிக்க, நம்மை வழிநடத்த, பாதுகாக்க, நம் தேவைகளை நிறைவு செய்ய ஆண்டவரிடத்திலே பக்தியோடு உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுவோமாக. அருள் பொழியும் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தெய்வமே, எங்களை கண்ணின் மணி போல இந்நேரம் வரை காத்து வருகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுடைய கரம் பிடித்து எங்களை தோளிலே அணைத்துக் கொண்டு மார்பிலே சுமந்து கொண்டு ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அற்புதமாய் வழி நடத்துகிறீர். ஆபத்துகள் சூழ்ந்து கொள்ளும் போது, தீமைகள் எங்களை நெருங்கி வரும்போது, வாழ்க்கையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்து தளர்ந்து போகும்போது, என் அன்பு மகனே, மகளே, அஞ்சாதே, திகையாதே, கவலைப்படாதே, வீறுகொள், துணிவோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வமே, எழுந்தருளி வாரும். எப்படி எலியாவுக்கு உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை திடப்படுத்தி சோர்ந்து போயிருந்த கால்களுக்கு வலுவூட்டினீரோ, தளர்ந்து போயிருந்த அந்த கைகளை மீண்டும் உயர்த்தி நிறுத்தினீரோ, மனதளவிலே மிகுந்த சோர்வோடு காணப்பட்டவருக்கு மன வலிமை கொடுத்து திடப்படுத்தினீரோ. என் அன்பு தெய்வமே, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, நற்கருணை நாதரே, வாழ்வளிக்க கூடிய ஆண்டவா, எங்களையும் அப்படியே வழி நடத்தும் ஐயா. நாங்கள் கஷ்டத்தினால், குடும்ப பாரத்தினால், குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பத்தினால், வேலை பலுவினால், இதோ நடக்க முடியாத திருமணத்தினால், குழந்தை பாக்கியமின்மையினால் நாங்கள் சோர்ந்து போகிறோம், வாழ்வை இழந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம். எங்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பும், எங்களை திடப்படுத்தும், எங்களுக்கு வலுவூட்டும் ஆண்டவரே. இதோ நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் அர்ப்பணித்தவர்களாய், இந்த நற்கருணை நாதருடைய திருப்பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், திருப்பாடல் 101 நம்முடைய வாழ்வின் அமைதிக்காக, நிம்மதிக்காக, நம்முடைய வாழ்விலே இறைவன் தருகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் அனுபவித்து வாழ்வதற்காக தியானித்து இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன், எப்பொழுது நீர் என்னிடம் வருவேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன், இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், அது என்னை பற்றிக் கொள்ளாது. வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும், தீயதான எதையும் நான் அறியேன். தமக்கு அடுத்திருப்பவரை, மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை செய்ய அவர்களை அன்போடு அழைப்பேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டில் உள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன். கடவுளுடைய இந்த வாக்குறுதி நம்மோடு என்றும் அவர் இருப்பதை, மாசற்ற வழியில் நாம் நடக்கும்போது அவர் நம்மை வழி நடத்துவதை எடுத்துக் கூறுகிறது. கடவுளுடைய திருப்பாதத்தில் மாண்புயர் கீதம் பாடி அவருடைய மாட்சியில், அவருடைய மகிமையில் பங்கு பெற நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து செபிப்போமாக. மாண்புயர் யாவருள் சாதனத்தை
புகழ்ச்சியோடு வெற்றியாட்டும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிய